11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.2ல் 3வது கணக்கு பார்க்குறோம். A = ABC மற்றும் R = AA BB AC என்க. தொடர்பு Rஐ தற்சுட்டு சமச்சீர் கடப்பு சமான தொடர் என உருவாக்க Rஉடன் சேர்க்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை எழுதுக. இப்போ ஏக்கு எத்தனை உறுப்புகள் கொடுத்துருக்காங்க? A = ABC கொடுத்துட்டாங்க. ஆருக்கு எத்தனை ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? 3. AA BB அண்டு AC. கிட்டத்தட்ட நம்ம செகண்ட் சம் செஞ்ச அதே போல தான். குறைந்தபட்சம் எத்தனை உறுப்புகளை சேர்க்க வேண்டும் அப்படி தான். நம்மளுக்கு தற்சுட்டுன்னு எடுக்கும்போது என்ன வரும்? தற்சுட்டுனா ARA. இப்போ ஏல ARA BRA இருக்குது. CRA இருக்கா? இல்லை. அப்போனா தற்சுட்டில் எதை சேர்க்க வேண்டும்? C, Rஇல் சேர்க்க வேண்டும். தற்சுட்டாக இருக்கும்னா என்னத்தை சேர்க்கணும்? C, சேர்க்க வேண்டும். அடுத்து கடப்பு, சமச்சீர். ரெண்டாவது என்னது? சமச்சீர். சமச்சீரில் என்னத்தை சேர்க்கணும் நம்ம? சமச்சீர்னு வரும்போது 2 எடுத்துக்கிறோம். இங்கே C எடுத்துருக்காங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Cன்னு எடுத்துக்கும்போது என்ன வரும் உனக்கு? சமச்சீர் தொடர்பாக இருக்கும்னா ACன்னு இருக்குது. ACன்னு இருந்ததுன்னா என்ன வரும்? CA இருக்கணும் இல்லையா? அங்கே CA இல்லை. அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும்? Rஇல் CA சேர்க்க வேண்டும். அடுத்து கடப்பு. கடப்புக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இருக்குது. ARA இல்லை ARB. ARB BRC எல்லாமே கடப்பில் எதையும் சேர்க்க தேவை இல்லை. இப்போ அடுத்து சமான தொடர்பு. சமான தொடர்புனா என்னது? இந்த இதில் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் தான் சமான தொடர்பாகும். தற்சுட்டு சமச்சீர் கடப்பு. ஆனால் இங்கேயே சில இது சேர்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்போனா சமான தொடர்பாக இருக்கும்னா என்னென்ன ஆறில் சேர்க்க வேண்டும்? C, Aஐ சேர்க்க வேண்டும். குறைந்தபட்சமாக ஆறில் C, Aஐ சேர்க்க வேண்டும். குறைந்தபட்சம் கூட போட்டுக்கோங்க. குறைந்தபட்சமாக சேர்க்க வேண்டும்.